இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி 1962வது வருஷம் எந்த கட்சி முதல் 5 இடத்த பிடிச்சதை முழுமையாக பார்க்க இருக்கிறோம். எந்த கட்சி வெற்றி பெற்றது, அவங்க பெயர் என்ன, எந்த கட்சி, அவனுடைய ஓட்டு வங்கி எல்லாத்தையும் நம்ம முழுமையாக இந்த இதில் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவில் 1962வது வருஷம் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பாக ராஜாதி குறிஞ்சிதா பாதம் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்க அவர் தொகுதி 1962வது வருஷத்தில் 25,985 ஓட்டு வாங்கி 36.89% ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்க 1962. இரண்டாவது இடத்துல இருப்பது வந்து சுதந்திரா என்ற ஒரு கட்சி. ராமசாமி அவர்கள் போட்டியிட்டு 24,544 ஓட்டு வாங்கி இரண்டாவது இடத்துல இருக்காங்க. 34.85% ஓட்டு. இந்த தொகுதிக்கு அவங்க வந்து புதியவராக இருக்கிறாங்க. மூன்றாவது இடத்துல இருக்கிறது வந்து இஓ முஸ்லீம் லீக்குன்ட்டு ஒரு கட்சி. அகமது இப்ராஹிம் அப்படின்ட்டு அவங்க போட்டிகிட்டு இருக்காங்க. இந்த கட்சி சார்பாக 18,091 ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்காங்க. 25.69% ஓட்டு வாங்கி இந்த தொகுதிக்கு இவங்களும் புதியவர்களாக இருக்காங்க. நான்காவது இடத்துக்கு வந்தவங்க வந்து பிசோகேன்ட்டு ஒரு கட்சி. முத்தையா பிள்ளை அவர்கள் போட்டியிட்டு 809 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 809 ஓட்டு வாங்கி 1.15% ஓட்டு வாங்கி இந்த தொகுதிக்கு அவர்கள் புதியவர்கள். இவங்க வந்து நான்காவது இடத்த பிடிச்சிருக்காங்க 1962. சுயேட்சையாக போட்டியிட்ட எஸ் ராஜகோபாலாச்சாரி அவர்கள் போட்டியிட்டு 702 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1% ஓட்டு இந்த தொகுதிக்கு இவங்களும் புதியவர்கள். வெற்றி வாக்கு வேறுபாடு வந்து 1441 முதல் 2 இடம் பிடித்தவங்களுக்கு. பதிவான வாக்குகள் வந்து மொத்தம் இந்த தொகுதியில் 1962 70,430 ஓட்டு பதிவாயிருக்கு. பதிவு செய்த வாக்காளர்கள் வந்து 96,617 பேர். காங்கிரஸ் வந்து இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்கு. மாற்றம் வந்து 9.64% மாற்றத்தில் வின் பண்ணியிருக்கு. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 1962வது வருஷத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக காணப்படுகிறது.